வணக்கம். கீச்சக வதம் முதல் மௌன திரைப்படம். அந்த படத்தை இயக்குனது நடராஜா முதலியார். இந்த படத்தோட மகத்தான வெற்றிக்கு பிறகு அவர் மேலும் சில மௌன திரைப்படங்களை எடுத்திருக்காரு. அந்த படங்கள் என்னென்ன, அவற்றின் கதைகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கீச்சக வதம் பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டுட்டோம். இருந்தாலுமே அந்த படத்தோட கதை சுருக்கத்தையும் நான் இதுல சொல்றேன். கீச்சக வதம் பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதத்துல விராட பர்வத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட படம். கீச்சகன் என்ற தளபதியினால திரௌபதிக்கு தொல்லை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தொல்லை தாங்க முடியாம தன்னுடைய கணவன் பீமன் கிட்ட முறையிடுவாங்க. பீமன் கீச்சகனை வதம் பண்ணுவாங்க. இதுதாங்க அந்த படத்தோட கதை. அடுத்த படம் திரௌபதி வஸ்திராபரணம். இதுவும் மகாபாரதத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட படம் தான். கௌரவர்கள் நயவஞ்சகமா சூதாட்டத்துல பஞ்ச பாண்டவர்களை தோற்கடிச்சிருவாங்க. அவங்க எல்லாத்தையும் இழந்த நிலையில இருப்பாங்க. அந்த அரசவையில திரௌபதிய இழுத்துக்கிட்டு வந்து அவமானப்படுத்துவாங்க துச்சாதனன். எல்லார்கிட்டயும் உதவி கேட்டும் யாருமே உதவ முன் வரவே இல்லை திரௌபதிக்கு. நிர்கதியா நின்னுகிட்டு இருக்காங்க திரௌபதி. முடிவுல அந்த பகவான் கிருஷ்ணன் தான் கதின்னு அவரை அழைக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணனும் அருள் புரிஞ்சு திரௌபதியோட மானத்தை காப்பாத்துறாரு. இதுதாங்க அந்த படத்தோட கதை. அடுத்து லவகுசா. இது ராமாயணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட படம். ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் பிறந்த இரட்டையர்கள் தான் லவன் மற்றும் குஷன். சீதா தேவி கர்ப்பமா இருக்கும்போது அவங்கள காட்டுக்கு அனுப்பி வச்சிடுவாரு ஸ்ரீராமன். வால்மீகி ஆசிரமத்துல தான் தங்கி இருப்பாங்க சீதா தேவி. அங்கேயே தான் அவங்களுக்கு இரட்டையர்கள் பிறப்பார்கள், லவன் மற்றும் குஷன். ஸ்ரீராமனுடைய கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்துவாரு வால்மீகி. ஸ்ரீராமன் மேல அதிக ஈடுபாடும் அன்பும் இருந்ததுனால அஸ்வமேத யாகத்துக்காக விடப்பட்ட குதிரைய கடத்தி வச்சுப்பாங்க லவனும் குஷனும். அதை மீட்டெடுப்பதற்காக பரதன், சத்ருகுணன், லக்ஷ்மணன் எல்லாருமே வந்து லவன் மற்றும் குஷன் கிட்ட தோத்துக்கிட்டே போவாங்க. அப்புறம் முடிவில் ஸ்ரீராமன் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இணைந்த கதை தான் லவன் மற்றும் குஷன் படத்தோட கதை. அடுத்து மஹிராவணன். மஹிராவணனும் ராமாயணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட படம் தான். ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடைபெற்று கொண்டிருக்கும். ராவணன் நாம தோத்துக்கிட்டே இருக்கோமோ, நம்முடைய பலம் குறையுதோ அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள வரும். அதனால தன்னுடைய தம்பி மஹிராவணனுடைய உதவியை கேட்பாரு. அதனால மஹிராவணன் யாருக்குமே தெரியாம ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் கடத்திட்டு போய் பாதாள லோகத்துல அடைச்சிடுவாரு. ஆஞ்சநேயர் எப்படி அதை கண்டுபிடிச்சு பாதாள லோகத்துக்கு போய் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் மீட்டாரு அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. அடுத்து காளிங்க மர்தனம். காளிங்க மர்தனம் மகாபாரதத்துல நடந்த ஒரு சம்பவம் தாங்க. காளிங்கன் 1000 தலைகள் கொண்ட அந்த பாம்பை யமுனா நதிக்கு குடும்பத்தோட பெயர்ந்துடுவாங்க. அந்த பாம்பின் விஷம் நதி முழுக்க நிரம்பிடும். அதனால அங்க சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஆபத்து வந்துகிட்டே இருக்கும். அதனால கிருஷ்ணன் காளிங்கனோடு சண்டை போடுவாரு. அவருடைய தலையில ஏறி நடனம் ஆடுவாரு. காளிங்கனுடைய அகங்காரத்தை அடக்கி அந்த நதியை விட்டே அவரு அனுப்பியும் வைப்பாரு. இதுதாங்க அந்த படத்தோட கதை. அடுத்து ருக்மிணி சத்யபாமா. இதுவும் மகாபாரதத்துல நடந்த ஒரு கதை தாங்க. ருக்மிணியும் சத்யபாமாவும் பகவான் கிருஷ்ணனுடைய மனைவிகள். 2 பேரும் மனைவியா ஒரே வீட்டுல இருந்தாலும் 2 பேரோட குணமும் வெவ்வேறு. ருக்மிணி மேல கிருஷ்ணனுக்கு தனி பாசை இருப்பது போல சத்யபாமா ஃபீல் பண்றாங்க. அதனால தான் தான் கிருஷ்ணன் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு அவங்க சில விஷயங்களை செய்வாங்க. அதுல நடந்ததுதான் துலாபாரம். அதுதாங்க இந்த படத்தோட கதை. அடுத்து மார்க்கண்டேயா. பிருகண்ட முனிவருக்கு நீண்ட காலமா புத்திர பேரு இல்ல. அதனால சிவபெருமான நோக்கி தவம் இருக்காரு. சிவபெருமானும் இவருடைய பக்திக்கு மெச்ச தரிசனமும் தராரு. என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மகன் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு மிருகண்ட முனிவர். அப்படியா, உனக்கு ஒரு 2 ஆப்ஷன் தரேன் அப்படின்ட்டு. ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அற்ப ஆயுளோடு தர்மவானான மகன் வேண்டுமா, அல்லது நீண்ட ஆயுளோடு துஷ்டவானான ஒரு மகன் வேண்டுமா அப்படின்னு சிவபெருமான் கேக்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மிருகண்ட முனிவர் அற்ப ஆயுளோடு தர்மவானான மகனே போதும்னு கேட்டு வரம் பெறாரு. அதனால அவருக்கு மார்க்கண்டேயர் பிறக்கிறாரு. சிவபக்தனாவே வளர்றாரு மார்க்கண்டேயர்.
இவருக்கு 16 வயசு நெருங்குது. ஆயுட்காலம் முடிய போகுதுன்னு ஒரு பக்கம் மிருகண்ட முனிவர் பயந்துகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் மார்க்கண்டேயர் சிவனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் யமதூதர்கள் வந்து மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சிவபெருமான் இருக்கிறதுனால அவங்களால எதுவும் செய்ய முடியல. திரும்பி போறாங்க. யமதர்மராஜா கிட்ட நடந்ததை சொல்றாங்க. யமதர்மராஜாவே மார்க்கண்டேயருடைய உயிரை பறிக்கிறதுக்காக வராரு. யமதர்மராஜனை பார்த்ததும் மார்க்கண்டேயர் பயந்து நடுங்குறாரு. அதனால பயத்துல சிவலிங்கத்தை இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு சிவசிவான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யமதர்மராஜா பாசக்கயிறை வீசுறாரு. அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயரை மட்டும் அல்ல, அந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து சுத்திக்குது. அதுல வெகுண்டு எழறாரு சிவபெருமான் மகா காளேஸ்வர ரூபத்தோடு. மகா காளேஸ்வர ரூபத்தோடு எழுந்து நின்ன சிவபெருமான், என்னுடைய பக்தனுடைய உயிரை பறிக்கவா இங்க வந்திருக்கா அப்படின்னு கணித்த குரல்ல கேட்டதும் யமதர்மராஜா நடுங்கி சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சிவபெருமானும் மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிகிறாரு. இதுதாங்க அந்த படத்தோட கதை. மொத்தம் 7 படம் மௌன திரைப்படங்களா இவர் எடுத்திருக்காரு. ஆனா இந்த 7 திரைப்படங்களுடைய தகவல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர அந்த படங்கள் கிடைக்கல. அதுக்கு காரணம் 1923ல இவருடைய ஸ்டூடியோல நடந்த தீ விபத்து தான் காரணம். அந்த தீ விபத்துல இவருடைய கலை படைப்பு மட்டும் அல்லங்க, இவர் தன்னுடைய மகனையும் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சினிமா துறையை விட்டு மொத்தமா விலகிட்டாரு. சோ இவர் எல்லாமே இதிகாச புராணங்கள்ல இருந்து கதையை தேர்ந்தெடுத்து திரைப்படமா வெளியிடுவதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கான பதிலும் எனக்கு கிடைச்சது. அது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா சினிமாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம திரையில தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். இது மௌன திரைப்படம். எல்லாருமே வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கும். இது வந்து மார்க்கெட்டிங்ல ஒரு யுக்தின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பர்சனல் கனெக்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியா மக்கள போய் சேர்ந்துடும். அந்த பர்சனல் கனெக்ட கொண்டு வரதுக்காகவே இவர் இதிகாச புராணங்கள்ல தேர்ந்தெடுத்து சில கதைகளை அவர் தன்னுடைய படத்தின் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய இந்த பங்களிப்பு ஒரு சினிமாக்கு ஒரு விதையா தான் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த மௌன திரைப்படங்களுக்கு அப்புறம் டாக்கீஸ் வந்ததும், டாக்கீஸ் எல்லாமே வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கும் அந்த சினிமாக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கனெக்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆர் நடராஜ முதலியார் தான். அவர் லைஃப்ல அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா அவர் இப்போ கண்டிப்பா உலகளவுல பேசக்கூடிய ஒரு மிக சிறந்த படைப்பாளரா தான் இருந்திருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு புது ப்ராடக்ட மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணணும், மக்களுடைய பல்ஸ வந்து தெரிஞ்சு அவர் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து அதை மௌன திரைப்படங்களை வெளியிட்டு அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம்தாங்க. ஆனா இவையெல்லாம் பார்க்கறதுக்கான குடுப்பினை நமக்கு இல்லதான். இருந்தாலும் அவருடைய கலைப்படைப்பு, அவருடைய நினைவுகள் நம் மனசுல என்னைக்குமே வாழட்டும். தேங்க்யூ.